ஐஐடி, ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி காலேஜ் நேம் கேள்விப்பட்டாலே நம்ம பசங்க இதெல்லாம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வேண்டிய எக்ஸாம், ஆர் என்சிஆர்டி சிலபஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வேண்டிய எக்ஸாம். ஸ்டேட் போர்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, 100% உண்மை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு சிபிஎஸ்சி போர்டோட சிலபஸ் அண்ட் ஸ்டேட் போர்டோட சிலபஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்டோட சிலபஸ் லிட்டில் அட்வான்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த சிலபஸ் ஆப்டாகவும் இருக்குது. நீங்கள் ஸ்டேட் போர்டில் கன்செப்சுவலாக கிளியராக நல்லா படிக்கிறீங்க, நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க இந்த எக்ஸாமுக்காக அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஜேஇ எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் நீங்கள் 2 ஸ்டேஜில் வந்து எழுத வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஜேஇ மெயின்ஸ். இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களோட ரேங்கிங் 2.5 lakhsக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமை ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் குவாலிஃபைங் நேச்சர் தான் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஜேஇ எக்ஸாமோட ரேங்கிங்கை பேஸ் பண்ணி உங்களால் என்ஐடி அண்ட் ஐஐடி காலேஜில் உங்களால் சீட் வாங்க முடியும். நீங்கள் ஐஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். நீங்கள் ஜேஇ எக்ஸாம் குவாலிஃபை ஆனீங்க அப்படின்னா எகெயின் நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இதில் ஒரு கேப்பில் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வருவாங்க. என்னென்னா, சார் அது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சார், அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை சார். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாமை தமிழ் மீடியத்திலேயே எடுத்து எழுத முடியும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சு படிக்கிறீங்க, நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமுக்கு மீடியம் விஷயம் கிடையாது, போர்டு விஷயம் கிடையாது. நீங்கள் தினமும் இந்த எக்ஸாமுக்காக எவ்ரிடே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். இந்த எக்ஸாமை எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான்லாம் வந்து பெரிய கோச்சிங் சென்டரில் படிக்கல சார், பெரிய ஸ்கூலில் படிக்கல சார், நீங்கள் எங்கேயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான விஷயம் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் படிக்கணும்னு நினச்சா மட்டுமே போதும். ஸோ நீங்கள் நல்லா படித்து உங்களோட சப்ஜெக்டு கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, கன்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா இருக்குது, உங்களால் நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.